வணக்கம். இன்னைக்கு சங்குப்பூ மில்க் டீ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 2 டைப்பான சங்குப்பூ எடுத்திருக்கேன். ஒரு டைப் வந்து நம்ம எப்போதுமே யூஸ் பண்ணுற ஒரு இதழ் உள்ள சங்குப்பூ. 2வது டைப் பார்த்திங்கன்னா இது வந்து 2 அடுக்கு இருக்குது. இதை பார்த்தா வந்து சங்குப்பூ மாதிரியே தெரியல, ஆனால் இது சங்குப்பூ தான். ஏன்னா இந்த பிளான்ட்டை பார்த்திங்கன்னா இந்த நார்மல் ஒரு இதழ் சங்குப்பூ இருக்கு இல்லையா, அதோட இலைகள் மாதிரியே தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் சின்ன சின்ன இலைகளாக இருக்குது, அவ்வளோதான். சங்குப்பூ எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கிறதுக்காக நம்ம எடுத்து வச்சுருக்க பூ மேலே நல்லா கொதிக்கிற தண்ணியை விட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அப்போ தான் அந்த சங்குப்பூ மேலே உள்ள அந்த ப்ளூ கலர் சாரெல்லாம் உள்ளே இறங்கும். இந்த கப்பில் பார்த்தீங்கன்னா காய்ச்சின பால், அதாவது தண்ணி கலக்காமல் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா சூடாகவே தான் இருக்குது. அதில் வந்து நான் ரா சுகர் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கிறேன். உங்ககிட்ட கண்டென்ஸ்ட் மில்க் இருந்ததுன்னா அதை கூட சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. உங்ககிட்ட ஷேக்கர் இருந்ததுன்னா இந்த பாலை வந்து அந்த ஷேக்கரில் விட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா குலுக்கி எடுத்துக்கோங்க. அப்போ வந்து அந்த பாலோட கன்சிஸ்டன்சி குடிக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். வழக்கமாக ஒரு கப்புக்கு எவ்வளோ சுகர் சேர்ப்போமோ அதோட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஐஸ் க்யூப் சேர்க்க போகிறோம். ஸோ அந்த ஐஸ் எல்லாம் உருகி வரும்போது அந்த ஸ்வீட்னஸ் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தே வந்து நீங்கள் அதை கலந்து விடுங்க. ஒரு கிளாஸ் கப்பில் 3/4 கப் அளவுக்கு நான் ஐஸ் க்யூப்ஸ் நிறச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம சர்க்கரை சேர்த்து கலந்து வச்சுருக்க பாலை அது மேலே விடலாம். இந்த பால் வந்து நல்லா சூடாக இருக்குது அப்படிங்கிறதால அந்த ஐஸ் க்யூப்ஸ்லாம் நல்லா கரைஞ்சி வரும். நம்ம வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு இந்த பாலை சேர்த்துக்கலாம். பாலுக்கு மேலே வந்து ஒரு 2 ஐஸ் க்யூப்ஸாவது வந்து மிதக்கணும், அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கணும். இன்கேஸ் எல்லா ஐஸ் க்யூப்ஸும் கரைஞ்சி போச்சு அப்படின்னா நீங்கள் 2 ஐஸ் க்யூப்ஸ் அது மேலே சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த சங்குப்பூ எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு ஓரத்துலேருந்து அப்படியே மெல்ல விடுங்க. நம்ம மடமடன்னு ஊற்றிட்டோம் அப்படின்னா வந்து இந்த 2, அதாவது வெள்ளை கலரும் ப்ளூ கலரும் 2 மிக்ஸ் ஆகி அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்காது. அதனால வந்து ஓரமாக ஏதாவது ஒரு ஐஸ் க்யூப்ஸ் இருந்துச்சுன்னா அது மேலே மெல்லமாக விட்டோம் அப்படின்னா இது அழகாக அந்த ப்ளூ கலர் அழகாக வந்துடும். இப்போ இது வந்து அந்த கால்வாசி அளவுக்கு இந்த ப்ளூ கலர் டீயோட எக்ஸ்ட்ராக்டை விட்டுட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மில்க் டீ வந்து ரொம்ப அழகாக நம்மளுக்கு கிடச்சிடுச்சு. இதை சர்வ் பண்ணும்போது இந்த மாதிரி கொடுத்துட்டோன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் நம்ம குடிக்கும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குடித்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நானே யோசித்து தான் ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இணைந்திருங்கள். ஸ்வீட் ஹோம் சிங்கப்பூர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.